Good morning students. Today we are going to see about cell sizes and shape. செல்லோட அளவு மற்றும் வடிவத்தை பற்றி இந்த டாபிக்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Cell greatly vary in size, shape and also in functions. அளவு, வடிவம் மற்றும் அதன் பணிகள் அடிப்படையில் செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் வேறுபட்டு காணப்படும் சொல்றாங்க. Group of cells with similar structure are called as tissues. So உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா cells வந்து group of cells என்ன சொல்வீங்க? Tissues சொல்வீங்க. They integrate together to form similar function is called organ சொல்வீங்க. Group of organs with related function together is called as organ system. Organ system coordinating together to form as organisms. So உங்களுக்கு அனைத்து உறுப்பு மண்டலம் ஒன்றா சேர்ந்து என்ன சொல்வீங்கன்னா ஒரு உயிரினம் சொல்வீங்க. So இதோட size and shape பார்க்கும்போது shape first கொடுத்திருக்காங்க. The shape of cells vary greatly from organism to organism and within the organism itself. உங்களுக்கு செல்லின் அளவும் பார்த்தீங்கன்னா உயிரணுகளுக்கு இடையே மற்றும் உயிரணு உள்ளும் பெரிதும் மாறுபட்டு காணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஆர்கனிசம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வேரியேஷன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் பாக்டீரியா செல் ஷேப் ஃப்ரம் ரவுண்ட் உங்களுக்கு உருண்டை வடிவத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காக்கை அண்ட் ரெக்டாங்குலர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ராட் ஷேப் கொடுத்துருக்காங்க. ஆனால் வைரஸில் வந்து ஷேப் ஆஃப் என்வலப் வேரிஸ் ஃப்ரம் ரவுண்ட் டு எக்ஸோகனல் ஆர் டி ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன் ஃபங்கிங் சொல்லும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு குளோபுலர் டு எலாங்கேட்டட் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் ஓகே அண்ட் ஸ்போர்ஸ் ஆஃப் ஃபங்கை வேரியஸ் கிரேட்லி இன் ஷேப். ஃபங்கையோட ஸ்போர்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் வேரி ஆகிருக்கும். இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ் வந்து இப்போ வேரி இன் ஷேப் அக்கார்டிங் டு த செல் டைப் சச்சஸ் பேரன்கெமா, மீசோஃபில் டிஷ்யூஸ், பேலிசைட், ட்ராக்கிட்ஸ், ஃபைபர், எபித்திலியம் அண்ட் அதர்ஸ். இதெல்லாம் சொல்லும்போது பார்த்தோன்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் உங்களுக்கு வந்து ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு வேரி ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேப்பில் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சைஸ் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா மைக்ரோஸ்கோப், லைட் மைக்ரோஸ்கோப்பில் வந்து சைஸ் எப்படி இருக்கும் அண்ட் நேக் டைஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஆர்கனிசம் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வைரஸ் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைரஸ், மைக்கோபிளாஸ்மா அண்ட் பாக்டீரியா. அப்போ 0.004 0.1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் வைரஸ். மைக்ரோபிளாஸ்மா சொல்லும்போது கிராம் நெகட்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், மைக்ரோபிளாஸ்மா செல் வால் இருக்காது. 0.015 0.3 m. பாக்டீரியா வந்து 0.5 0.5 வரைக்கும். லைட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி, ப்ளூ கிரீன் ஆல்கே அண்ட் பிளான்ட் செல்ஸ். 7 to 8 கொடுத்துருக்காங்க. இது 1 to 60 மைக்ரான் கொடுத்துருக்காங்க அண்ட் 10 to 100 மைக்ரான் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே நேக் டைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேக் டை மூலம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நேக் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா 65 மில்லி மைக்ரான் கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ரிச் எக் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருப்பு கோழின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 150 மில்லி மைக்ரான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேக் டைஸ் மூலமாக பார்க்கக்கூடிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் அல்ட்ரா மைக்ரோஸ்கோப் தட் இஸ் ரொம்ப மைனியூட்டாக இருக்கிற ஆர்கனிசம்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேக் டைஸ் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் வேரியேஷன்ஸ் அந்த செல் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பாருங்கள். ஆன் த பேசிஸ் ஆஃப் செல்லுலர் ஆர்கனைசேஷன் அண்ட் நியூக்ளியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் த செல் கேன் பி டிவைடட் இன்டு ப்ரோகரியாட்ஸ், மீசோகரியாட்ஸ் அண்ட் ஈக்ரியாட்ஸ். நீங்கள் லோயர் செக்ஷனில் ப்ரோகரியாட்ஸ் அண்ட் ஈக்ரியாட்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. இன்பிட்வீன் உங்களுக்கு மீசோகரியாட்ஸ் பற்றி இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோகரியாட்ஸ்னால் தோஸ் ஆர்கனிசம் வித் ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ரோகரியாட்ஸ். ஓகே ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ மீன்ஸ் ப்ரிமிட்டிவ் அண்ட் கேரியன் மீன்ஸ் நியூக்ளியஸ். டிஎன்ஏ லைஸ் இன் த நியூக்ளியாய்ட். அப்போ ப்ரோகரியாட்ஸ்னால் அங்கே என்ன இருக்குன்னா நியூக்ளியாய்டு இருக்கும். ஓகே விச் இஸ் நாட் பவுண்ட் பை நியூக்ளியர் மெம்பரைன். ஸோ நியூக்ளியர் மெம்பரைன் இருக்காது and therefore it is not a true nucleus. ஒரு உண்மையான ஒரு நியூக்ளியஸ் இருக்காது, ஒரு உண்மையான ஒரு உட்கரு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ப்ரோகரியாட்ஸ். ஓகே அண்ட் இஸ் ஆல்சோ a primitive type of nuclear materials. ஸோ DNA is without histone proteins. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா histone proteins கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன்ஸ். அப்போ இங்கே ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்காது. குரோமோசோமுக்கு தேவையான ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இதில் இருக்காது. அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு ப்ரோகரியாட் சொல்லும்போது பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்ரோபிளாஸ்மா சொல்லும்போது கிராம் நெகட்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், ரிகர்சியா அண்ட் ஸ்பைரோகேட்டா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரோகரியாட்ஸ். அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு மீசோகரியாட்ஸ். இந்த இயர் ஆஃப் 1966 scientist Dodge and his co-workers proposed another kind of organism called as mesokaryotes. So this organism shares some of the characters of both prokaryotic and eukaryotics. So intermediate இருக்குன்னு அர்த்தம். Okay, so in other words these organisms intermediate between prokaryotes and eukaryotes. So this contains well organized nucleus. இப்போ mesokaryotes உள்ள organismலாம் வந்து பார்த்தோம்னா நியூக்ளியஸ் இருக்கும் and surrounded by nuclear membrane. Okay, and the DNA is organized into chromosomes but without histones. DNA வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஆனால்
ஹிஸ்டோன்ஸ் இருக்காது, வித்தவுட் ஹிஸ்டோன் கொடுத்துருக்காங்க, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் காம்பனன்ட்ஸ் இருக்காது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோமோசோம்ஸ் இருக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆனால் டிவைட் பை த்ரூ வாட் மீன்ஸ் ஏமைட்டோசிஸ் செல் டிவிஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மீசோகரியாட்ஸ் உள்ள ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருந்தாலும் சரி, நியூக்ளியர் மெட்டீரியல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹிஸ்டோன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது குரோமோசோம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. ஆனால் இங்கே டிவிஷன்ஸ் வந்து எப்படி நடக்கும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏமைட்டோசிஸ் செல் டிவிஷன்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, சிமிலர் வித் ப்ரோக்ரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் திஸ் Mesokaryotes. So protozoa like Noctiluca and some planktons like Gymnodium and Peridium and dinoflagellates are representatives of what means Mesokaryotes. So next one is Eukaryotes. Those organisms which has true nucleus are called as Eukaryotes. ஒரு உண்மையான உட்கரு கொண்ட உயிரினங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்கன்னா யூக்ரியாட்ஸ் சொல்லியிருக்காங்க. யூனா ட்ரூ கொடுத்துருக்காங்க, கேரியானா நியூக்ளியஸ். அப்போ அங்கே பாருங்கள் DNA associated with the proteins bound histones is present forming the chromosomes. ஓகே, இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எல்லா ஆர்கனல்ஸும் இருக்கும் ஆர் present அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபியூ ஆர்கனல்ஸ் மேபி அரைஸ் ஃப்ரம் எண்டோசிம்பியோசிஸ். ரொம்ப முக்கியமான டாபிக் இது. எண்டோசிம்பியான் தியரின்னு கொடுத்துருப்பாங்க. விச் இஸ் செல் லிவிங் இன்சைட் another cells. That means cell living another host cells. The organs like mitochondria and chloroplast will support this theory na endosymbiont theory. ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. ஸோ எப்படி சார் இந்த ஆரிஜின் ஆஃப் யூக்ரியாட்டிக் செல்ஸ் உருவாச்சு, யூக்ரியாட்டிக் செல்களோட தோற்றம் எப்படி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா த செல் லிவிங் இன்சைட் அனதர் செல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எந்த செல்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த யூக்ரியாட்டிக் செல்ஸ் வந்து அரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எண்டோசிம்பியாட்டிக் தியரியை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கவனிங்க ஆரிஜின் ஆஃப் யூக்ரியாட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரோக்ரியாட்டிக் செல்ஸ் இங்கே இருக்குது. இந்த ப்ரோக்ரியாட்டிக் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் மெம்பரைன் டு இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, இங்கே நியூக்ளியாய்டு இருக்குது. நியூக்ளியாய்டு இஸ் அ ப்ரோக்ரியாட்டிக் உங்களுக்கு சொல்லி கண்டெய்னிங் டிஎன்ஏன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் மெம்பரைன் இன்ஃபோல்டிங்ஸ் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு ப்ரோக்ரியாட்டிக் செல்ஸ் ஃபஸ்ட் இருக்குது. ப்ரோக்ரியாட்டிக் செல் மெம்பரைன் இன்ஃபோல்டிங்ஸ் நடக்குது. உங்களுக்கு செல் மெம்பரைன்ஸ் இன்ஃபோல்டிங்ஸ் நடந்த பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெம்பரைன் கொடுத்துருக்காங்க, எண்டோ மெம்பரைன் சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நியூக்ளியர் மெம்பரைன், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் ஏரோபிக் தட் இஸ் ஆர்கனிசம் தட் இஸ் கால்ட் புரோட்டியோபாக்டீரியம். இந்த புரோட்டியோபாக்டீரியம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த ப்ரோக்ரியாட்டிக் செல்லுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே அந்த செல்லுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ செல்லுக்குள்ளே இது நுழையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டராக என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா மைட்டோகாண்ட்ரியா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. That is called endosymbiont. That means lives inside another cells. This proteobacterium lives inside the another cells of prokaryotic cells and becomes an mitochondria. Okay, அதை endosymbiont கொடுத்துருக்காங்க. And next one is பார்த்தீங்கன்னா உங்களுக்கு chloroplast எப்படி ஃபார்ம் ஆகும் சொல்லும்போது cyanobacterium. This cyanobacterium moves into the prokaryotic cells and it forms into a chloroplast. இதுதான் ancestor of animals, fungi and other heterotrophs கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி சார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ் ஏரோபிக் ஆக்சிஜன் யூசிங் proteobacterium entering into the prokaryotic cells and develops into mitochondria, and cyanobacterium lives into the inside the cells and develops into chloroplast. Okay, and capable of what means photosynthesis. This we call as endosymbionts, ancestor of plants and animals. அப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ரியாட்டிக் ஆர்கனிசம்ல இருந்து உங்களுக்கு இந்த குளோரோபிளாஸ்ட், இந்த மைட்டோகாண்ட்ரியா எல்லாம் வந்து உருவாகியிருக்கு. இந்த செல் ஆர்கனல்ஸ்லாம் உருவாகிருக்கு. இட் இஸ் கால்டு எண்டோசிம்பியாசின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த என்ன சொன்னால் யூக்ரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஆரிஜின் ஆஃப் யூக்ரியாட்டிக் செல்ஸ். இப்போ நான் உங்களுக்கு பிக்சரில் சொன்னேன் டூ யூக்ரியாட்டிக் ஆர்கனல்ஸ்னா நான் சொன்னேன் தட் இஸ் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் பிலீவ் டு பி த டிசெண்டன்ஸ் ஆஃப் தி எண்டோசிம்பியோட் ப்ரோக்ரியாட்ஸ். ப்ரோக்ரியாட்ஸ்லேருந்து உங்களுக்கு யூக்ரியாட்டிக் ஆர்கனல்ஸ் உருவாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த ancestor of the eukaryotic cells engulfed a bacterium. என்னென்ன பாக்டீரியம்? Proteobacterium develops into mitochondria and cyanobacterium develops into a chloroplast. And the bacterium continued to function inside the host cells. Okay, so how this eukaryotic cells has been originate? This eukaryotic cells is originate from the descendants of the prokaryotes. Okay, so this is the origin of eukaryotic cells. இதான் எண்டோசிம்பியோசிஸ் சொல்லலாம், இல்லை எண்டோசிம்பியான் தியரின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு உயிரினங்களாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உற்பத்தி ஆகிருக்கு, உருவாகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
Now we're going to see about the comparison between types of cellular organization. Size of the cells சொல்லும்போது prokaryotic 1 to 5 and mesokaryotes சொல்லும்போது 5 to 10 micron and eukaryotes சொல்லும்போது 10 to 100 micron. Okay, and nuclear material சொல்லும்போது nucleoid நான் சொல்லுவேன் no true nucleus na prokaryotes. Nucleus with nuclear membrane இருக்கும். Okay, but என்ன ஃபங்க்ஷன்ஸ் ஆகும்னு சொன்னால் பைனரி ஃபிஷன் நடக்கலாம் இல்லை ஏமைட்டோசிஸ் நடக்கலாம். ட்ரூ நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் மெம்பரேன் சொல்லும்போது யூக்கரியாட்ஸ். டிஎன்ஏ சொல்லும்போது யூஸ்வலி சர்க்குலர் without histone proteins, usually linear DNA but without histone proteins, usually linear. Okay, gene வந்து linear இருக்கும் with histone proteins. RNA and proteins சொல்லும்போது couples in cytoplasm similar with eukaryotes and DNA synthesis inside the nucleus, RNA synthesis inside the nucleus, protein synthesis in cytoplasm. Ribosome the 50 years plus 30 years Swedberg unit, S na Swedberg unit உங்களுக்கு தெரியும். And mesokaryotes almost 60 years to plus 40 years and 60 years plus 40 years, larger subunits plus smaller subunits. Organelles prokaryotes இருக்காது, well organized இருக்காது. இங்கே mesokaryotes இருக்கும், presence இருக்கும். இங்கே numerous உங்களுக்கு தெரியும் ribosomes, mitochondria, chloroplast சொல்லும்போது நிறைய organelles இதில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல் மூவ்மெண்ட் flagella இருக்கும், gliding and flagella இருக்கும். mesokaryotes வந்து flagella and cilia இருக்கும். Okay, and organization சொல்லும்போது usually single cells, single and colony group இருக்கும் and single, colonial and multicellular. Cell division சொல்லும்போது binary fissions, here also binary fissions, but higher organism eukaryotes சொல்லும்போது mitosis and meiosis cell division நடக்கும். Example of a prokaryote is bacteria and archaebacteria. Archaebacteria தெரியும், that is well thrive in salt conditions, salt environmentல வளரக்கூடிய bacterium வந்து archaebacterium சொல்றீங்க. Mesokaryotes சொல்லும்போது dinoflagellates and protozoa and higher organism eukaryotes சொல்லும்போது plants, fungi and animals. So this is a comparison between the prokaryotes, mesokaryotes and eukaryotic organisms. So in this topic we learn about cell size and shape, types of cells and a comparison between the cellular organization, that is prokaryotes, mesokaryotes and eukaryotes, and most one is how the organism has been formed from the prokaryotic organisms, that is the origin of eukaryotic cells, endosymbiont theory. Thank you.